ஒருத்தருக்கு நோய் வருகிறது, இறை நம்பிக்கை இல்லை, மறுமையை பத்தி நம்பிக்கை இல்லை, இவனுக்கு நோய் வருதுன்னா அவன் நோய் எப்படி பார்ப்பான்? அவன் என்ன பார்ப்பான்னா, உடம்புல நம்மளை கிருமினோ தாக்கிக்கு போலக்கு, நம்ம வந்து ஹைஜெனிக்கா இல்லை போலக்குது, ஏதோ ஒரு இடத்துல என்னது என்வாயன்மெண்ட் இதில் போறக்குது. இந்த நோய் வந்து இப்போ அவனுக்கு நோய் வந்துதான், எவனுக்கும் வந்தா, ஈமான் உள்ளவனுக்கும் வர இல்லாதவனுக்கும் வரும். அவனை மனதில் இறங்கி எப்போ இந்த நோய் போகும், இது மட்டும்தான். ஏன்னா நோய் வந்து எல்லாருடைய பார்வையிலையும் அது அசௌகரியம் தான். மூமினுக்கும் அது அசௌகரியம் தான், காஃபிருக்கு அது அசௌகரியம் தான். அதனால அவனுக்கு மனசுக்கு என்ன செய்யும்? ஏன்னா அது மூமின் காஃபிர் பேச விரும்பல, இறை நம்பிக்கையில குறைந்தவர்கள், இறை நம்பிக்கையில் கூடியவர்கள், எப்படியா எல்லாருக்கும் என்னது அது அசௌகரியம் தான். அப்ப அசௌகரியம் என்று இருக்கிற நேரத்தில் அவன் அதை இல்லாமலாக்கத்தான் ட்ரை பண்ணுவான். சரி, என்னதான் இல்லாமலாக்க முயற்சி செஞ்சாலும் இறைவன் அதுக்கு ஒரு பீரியட் வச்சிருப்பானா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தோடு இருக்கிறவனுக்கு அவன் மருந்து குடிச்சாலும் அவனுக்கு ஒரு 3 நாள் இறைவன் வச்சிருப்பான். இந்த 3 நாளா அந்த நோய் இருக்கும், அல்லது ஒரு நாளா இருக்கும். இந்த ஒரு நாள் அவன மனது எப்படி இருக்கும்? ஈமான் உள்ளவன மனது எப்படி இருக்கும்? ஈமான் உள்ளவன் இருக்கும். இறை வழிகாட்டலோட செயல்படாத மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நிமிடத்துல இது எப்ப போகும், போன பிறகுதான் நான் வேலையை ஸ்டார்ட் ஆக்கலாம், அதை ஸ்டார்ட் ஆக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கும். இவனுக்கு வந்து அதால எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த நோயால அவனுக்கு வாழ்க்கை பிந்திச்சுன்னு அவன் கற்பனை பண்ணுவாளே தவிர அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு முஃமின் எப்படி கற்பனை பண்ணுவான் தெரியுமா? நோய் வந்துட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்படுது, முதலாவது விஷயம். நோய் அவனுக்கு ஒரு நாள்ல போகுது, இவனுக்கு ஒரு நாள்ல போகுது, 2 பேருக்கு ஒரு நாள்ல தான் போகுது, 2 பேருக்கு அசௌகரியம் தான். ஆனா உங்களோட பார்வை ஆன்மீக பார்வை, இறைவன் சொல்லுகின்ற பார்வை, மார்க்க பார்வைன்றதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சரி, அது அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி நான் உணராத பாவங்கள் இருந்திருக்கும், அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், இது தந்திக்கிறான். இது உங்களுக்கு ஏற்படுத்துற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? அங்கீகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில நெகட்டிவான ஒன்றை நீங்க அங்கீகரிச்சுக்கிறீங்க. எதனால அங்கீகரிக்கிறீங்க? பாவங்களை மன்னிப்பு. 75% உள்ளம் எதிர்க்கும் நோயை, 25% ஆறுதல் தந்துகிட்டு இருக்கும். என்ன ஆறுதல்? உன்னோட பாவம் மன்னிக்கப்படுது, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒன்று சொல்றீங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு அந்த ஒரு நாளை அவனை விட்டு டிஃபரெண்ட் ஆக்கிரும். ஒன்று. இரண்டாவது, நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இப்ப பாவம் மன்னிக்கப்படும் என்றது ஒரு பகுதி. இரண்டாவது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்ம இந்த ஒரு நாள் ஆரோக்கியமாக இருந்திருந்தா முழுமையா நான் வெளியே போகுவேன், நிறைய உழைப்பேன், நிறைய செய்வேன், அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதோ பாதிப்புகள் பலது என்னது வர வேண்டி இருந்திருக்கும். இறைவன் அவனது ரஹ்மத்தின் காரணமாக எப்பயும் மனித நெகட்டிவா ஒன்றை போட்டாதான் நிற்பான். போகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். சரியா? அங்க போனவெல்லாம் சாகுறாண்டா தான் போக மாட்டான். இப்படியான ஒரு நெகட்டிவான ஒரு பாதிப்பை வச்சா தான், அந்த மனதில் பதிஞ்சா தான் என்ன செய்ய மாட்டான், செயல்பட மாட்டான். இறைவன் அப்படி உங்களை வீட்டில் வச்சுட்டான். இதனால எனக்கு வரக்கூடிய எத்தனையோ பாதிப்புகளை விட்டு நான் என்ன செஞ்சிடறேன், நான் வந்து என்னை அகற்றிக் கொள்கிறேன் என்ற மனோபாவத்தை என்ன செய்யும், உருவாக்கும். நீங்க இந்த அடிப்படையில் எல்லாம் யோசிப்பீங்க. யோசிக்க யோசிக்க உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? நீங்க அந்த அசௌகரியத்துல தான் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல கிடைச்சிடும். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் உங்களை அது இயக்கும். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில எல்லாரும் சில கட்டங்களை சந்திச்சுப்பாங்க. என்னன்னா தீர்வே இல்லாத கட்டங்கள். தீர்வு இருக்குது, ஈமான்ல உள்ளவனுக்கு மட்டும் அந்த தீர்வு இருக்கும். என்ன தீர்வுண்டா, உதாரணமாக ஒரு பெருங்கடன் தொல்லை, நியாயமா எடுத்த கடன் வைங்க, அல்லது நீங்க திருந்த முந்தி எடுத்த கடன் திருந்திய உங்களை பாதிக்குது. நீங்க வெளியே சொன்னா மான மரியாதை போற லெவல், இனி இல்லை என்ற லெவல்லையும் ஒத்த என்ன முடிவெடுப்பான்டா, மனிதன் கௌரவத்துக்கு முன்னால தோத்துருவான். கௌரவத்துக்கு முன்னால மனிதன் தோப்பான். எந்த அளவுக்கு தோப்பான்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை வந்து இந்த கட்டார்ல அதாவது தீ விபத்து வந்தது. ஒருத்தர் வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்துட்டார், எரிஞ்சிட்டு. அந்த இதுல ஏதோ ஒரு காரணம், பாத்ரூம் என்னமோ காரணமா அவர் இருந்துட்டாரு, ரூம்ல தனியா இருக்கிறவர் தானே, ஏதோ ஒரு காரணம் இருந்தார். ஆனா ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு. எத்தனை பேர் கூப்பிட்டு, அவன் ஓடுறவங்க கூப்பிட்டு கூட ஓடல, அவக்குள்ள நின்ட்டான். ஓடுறதுக்கு மனசு வரல. சரியா? ஏன் மனசு வரலன்னா, ட்ரெஸ் இல்லாம வைக்கிறான், எரிஞ்சு என்னது மௌத்தாயிட்டார். சரியா? அவர் அங்க ஓடி இருக்கணும், ஆனா அவரால் ஓட முடியவில்லை. ஏன்னா அவர் தப்ப வேற மாதிரி தான் தப்ப நினைக்கிறார். மானம் கௌரவம். அப்ப மனிதனுக்கு இந்த இடம் இருக்குது, எது கௌரவம் என்கின்ற ஒரு பகுதி. இந்த அதாவது இந்த இடம், இந்த கௌரவம், மானம், மரியாதை, இந்த பகுதியை முழுக்கலாம் மனிதன் தோத்துருவான். அதனால தற்கொலை செஞ்சிடறான். அதனால என்ன செஞ்சிடறான், தற்கொலை செஞ்சிடறான். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய விகிதாசாரத்தில் தற்கொலை மிக 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 குறைவு. அப்படின்னா அர்த்தம், காபிர்களுக்கு வந்த அல்லது இஸ்லாமிய நம்பிக்கையில் குறைந்தவர்களுக்கு வந்த அந்த பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வரவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அதெல்லாம் அர்த்தம். கஷ்டம் எல்லோருக்கும் இறைவன் சமனா தான் கொடுப்பான், விளங்கிட்டா? ஆனால்
நீங்க பார்த்த ஈமானிய பார்வை உங்களை என்ன செய்யுது, வழி நடத்துது. அந்த இடத்தை உங்களை நிம்மதியாக இருக்க வச்சு, அதாவது இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறதுனாலேயே நிறைய பார்வைகள் உங்களுக்கு மாறி இருக்குது எங்களுக்கு தெரியாமலே. இந்த இஸ்லாத்தை ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இஸ்லாத்துல அவர் எதையுமே ஃபாலோ பண்ணல. அப்படி உள்ளவனுக்கே நிறைய பார்வைகள் மாறிடும், ஈமானிய பார்வை உண்டாகிரும். அப்படி உள்ளவனுக்கே உண்டாகிரும். அப்ப டெவலப் ஆகிறவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி உள்ளவனுக்கு உண்டாகிரும் என்ன? இஸ்லாத்துடைய பார்வையில ஒழுக்கமும், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவன பார்வையில ஒழுக்கமும் என்ன? நீங்க இஸ்லாத்துக்குள்ள இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணோட கை குலுக்கி சிரிச்சு விஷ் பண்ணிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு கட்டம் நடந்தா இஸ்லாமிய பார்வை நினைப்பான், இவளோட வாழ இயலாது, ஒரு மோசமான ஆள், திருமணமே முடிக்க கூடாது, ஒழுக்கமற்ற முடிவெடுத்துருவான். இது எதன் காரணமா உங்களுக்கு அந்த பார்வை வந்தது? இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த சூழல், ஈமானிய சூழல். இதை ஏன் அடுத்தவன் நினைக்க, யார் அவர் கேட்பான், என் ஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட், அப்படியா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட என்ன செய்யணும் இருக்கணும் என்று அவனுக்கு அதை உண்டாக்கிறது. அவனுக்கு அதை ஒழுக்கத்துக்கு முரணா என்ன செய்யாது, தெரியாது. எது உங்களுக்கு இதை கொண்டு சேர்த்தது? ஈமான். அப்ப இந்த இயற்கையான இதெல்லாம் எதுல கிடைக்கும் தெரியுமா? ஈமானிய சமுதாயத்தோடு நீங்கள் வாழுகிற நேரத்தில் என்ன செய்யும், அது கிடைக்கும். ஈமானிய பார்வையோடு வாழ்ற நேரத்தில் கிடைக்கும். அதனால உங்களது ஒவ்வொரு பார்வையும் மாறும். இன்னொரு உதாரணமா, நெகட்டிவான சிந்தனைகளை எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யும், அதுக்கு இறைவன் அது உங்களை செய்த அருள், உங்களுக்கு என்ன இறைவன் அதன் மூலம் செய்யறான் அப்படின்னு சொல்லி தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஈமானுக்கே உரிய உலக வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனது எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும், கைராகவே அமையும். அதனால அஜபன் லி அம்ரில் முஃமின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஈமான் உள்ளவனுக்கு அது ஆச்சரியம் இல்லை, வெளியிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமல்ல, இன்னும் சொல்லுவாங்க இந்த காலத்துல கர்ரஹ உலா இதீனுஹும், அவங்களோட மார்க்க அவங்கள ஏமாத்திட்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி சொல்லுவாங்க, அது கர்ரஹ உலா இதீனுஹும், மார்க்கத்தை நம்பி ஏமாந்து போறாங்கடாப்பா, அநியாயமா 1 கோடி 2 கோடி பணம், அது இது அந்தஸ்து பதவி எல்லாம் போச்சு. என்ன காரணம்? தீன். இப்படின்னு சொல்லுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமானது. ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவனுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், நலவாகவே அமையும். எப்படி நலவாக அமையும்? அவன் அணுகிற முறையில தான் நலவாக அமையும். ரசூலுல்லாஹ் சொல்லல அவனுக்கு மைனஸே வராது. என்ன, எங்கட சில பேர் இருக்கிறாங்க நாடுகள்ல செக் பாயிண்ட் இருக்கிற இடங்கள்ல வாகனம் போய்கிட்டு இருக்கோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கங்கட்டுவாங்க. நிறுத்த மாட்டாங்களா செக் பாயிண்ட்ல, வேணாங்கிட்டா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு. நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு போய்க்கிறேன், எந்த செக் பாயிண்ட்ல நிறுத்த மாட்டாங்கட்டு. அப்படின்னா என்ன சொல்ல வரான் இதுல, என்ன சொல்ல வரான்னு கேட்கிறேன். அவன் பிழை செய்யறான்னு அர்த்தமா? செக் பாயிண்ட் உள்ள என்னது பிழையா செய்யறான், அவனை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாத்தினான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நான் இவ்வளவு தொழுது நோவு பிடிச்சு வாழ்ந்து எனக்கு போய் அல்லாஹ் காய்ச்சலை கொடுக்குறானே, இது விலங்கல ஈமானவன். அவன் என்ன நினைக்கிறான்டா, இந்த நம்ம இபாதத்து வணக்க வழிபாடுகளோட இருந்தா உலக நஷ்டங்கள் எதுவும் வராது. நிறைய வரும், அவனை விட கூட வரும். யாரை விட? அப்படி இருக்கிறானே அவனை விட கூட வரும். ஏன்? அவனுக்கு மறுமை வாழ்க்கை இல்லை. அதனால இறைவனுடைய கடமை அவனுக்கு கொடுத்து முடிப்பது இறைவனுடைய கடமை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஷத்துன் நாசி பலான் அல் அன்பியா, சோதனைகளால் கடமையானவர்கள் நபிமார்கள், ஈமான்ல மிக உச்சகட்டம். பின்னர் யாரு? சும்ம சாலிஹூன், பின்னர் நல்ல மக்கள், சாலிகான முறையில் வாழ்றவங்க. சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பின்னர் அவர்களை போல யாரெல்லாம் வாழ முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் நிறைய சோதிக்கப்படுவார்கள். ஆனா இவர்களுடைய 2 மடங்கு சோதனை அவங்க தாங்குவாங்க. இவன் அவர்களுடைய சாதாரண மடங்கு சோதனை பெருசா நினைப்பான் காஃபிர். என்ன காரணம் நினைக்கிறீங்க? பார்வை. அவனுடைய பார்வை என்பது இதுதான் மிக முக்கியமான செய்தி. அன்புள்ள இதயத்திலே அல்லாஹ் தஆலா பார்வையை சுருக்குவதும் விரிப்பதும் தான் உலக வாழ்க்கை. சுருக்காத, நீங்க என்ன வெளியே வச்சு அளக்க வேணாம், எல்லாரும் வெளியே உள்ளதை வச்சு தான் அளக்குறாங்க. ஆனா சிம்பிளா நீங்க என்ன நினைக்கிறா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை குறைச்சி அளக்கவும் செய்வான், கூடி அளக்கவும் செய்வான். உதாரணமா, சம்பாதிக்க போல உடம்ப கவனிச்சுக்கங்க. எல்லாரும் சொல்ற அட்வைஸ், உடம்ப கவனிச்சுக்கங்க, உங்களை பார்த்துக்கங்க, உட நிலைமையை யோசிச்சுக்கங்க, உடம்பு மிக முக்கியம், சிவர் இருந்தா தான் சித்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்க மாட்டான். என்ன 30 உழைச்சாத்தான், இந்த இளம வயசுல உழைச்சாத்தாண்டு இரவு பகல் இல்லாம உழைச்சி முடிஞ்சு 20 வருஷத்துக்கு பிறகு கிட்னி போயிட்டுருவாங்க, அது போயிட்டுருவாங்க. இந்த 20 வருஷமா உழைச்ச டோட்டல் பணத்தொகையும் 1 கோடின்னு வைங்களேன். இவனுக்கு 1 கோடிக்கான ஒரு செலவு என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், அவனுக்கு அந்த 1 கோடி சின்னதாக தான் விளங்குது. ஏன்?
இது போக போகுது, அல்லது உடம்புல ஒரு மிக முக்கியமான லிவர் திருப்பி பொருத்தணும் அப்படி இப்படி ஏதாவது வருதுன்னு வைங்க, முடிச்சு. அவன் அப்படியே சின்னதா பாக்குறேன், லிவருக்கு முன்னால அது சின்னது, கிட்னிக்கு முன்னால அது சின்னது, இதுதான் அவனுக்கு பெருது. அப்ப அல்லாஹு தஆலா தான் பெரிது சிறிதுல என்ன செய்யறான், உங்களுக்கு காட்டுறான். ஒப்பிட்டு தான் என்ன செய்யும், பெரிது எப்பயும் உங்களுக்கு ஒப்பிடுறதுக்கு கொண்டு இருந்தால்தான் பெரிது சிறிது விளங்கும். ஒப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா, பெரிது சிறிது விளங்காது. உங்களுக்கு நீங்க எதை ஒப்பிட்டாலும் அது இரண்டாவதாகவும் ஈமான் முதலாவதாகவும் விளங்கக்கூடிய அம்சம் தான் இந்த மார்க்கம், ஈமானி அம்சங்கள். ஈமான நீங்க எப்பயும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எதை ஒப்பிட்டாலும் அது செகண்டா தான் என்ன செய்யும், அது விளங்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவனோட விடயங்கள் எல்லாம் நன்றாகவே அமையும். காரணம், அவனுக்கு நல்லது ஏற்படுகிற நேரத்தில் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து சந்தோஷத்தோடு இருப்பான். கெட்டது ஏற்பட்டாலும் அதில் அல்லாஹ் தந்தது என்று ஏற்று பொறுமையோடு என்ன செய்வான், இருப்பான். இந்த ரெண்டு அவனுக்கு இருக்குது, இந்த ரெண்டும் அவனுக்கு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய இயல்பை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற நேரத்தில், அதாவது இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ. மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நல்லது ஏற்பட்டால் தடுக்க ஆரம்பிக்கிறான். நல்லது ஏற்பட்டா தடுக்க ஆரம்பிக்கிறான். ஏழை ஆகிக்கொள்ள பாருங்க, தர்மம் செய்வான். கஷ்டப்பட்டவனுடைய உணர்வு கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும், கொடுத்துக்கிட்டு இருப்பான். 1,00,000 கிடைச்சோடனே பிடிக்க ட்ரை பண்ணுவான். 1,00,000 கிடைச்சுதான் அதை கொஞ்சம் பிடிச்சிக்கல ட்ரை பண்ணுவான். அது 2 ஆகுதா, 2 கிடைச்சு ட்ரை பண்ணுவான். வளர வளர பணம் வர வர போகாம எப்படி வச்சுக்கிறது மனுவன். 1 கோடியாக ஆக 5 கொடுத்துருவோம், பெருசா வானா. 10 கேட்டு வாரானா அவன் திருப்பி தரமாட்டான்னு தெரியும், 2ஓட முடிச்சிருவான். சரியா அனுப்பி. இப்படியான சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், வளர வளர வளரும். அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, வஇதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. இந்த மாதிரி கட்டங்கள் அவனுக்கு ஏதாவது தீங்குகள் பாதிப்புகள் வந்துட்டா நடுங்க ஆரம்பிக்கிறான், பதறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், பதறுகிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாத்தீங்களா, இல்லல் முஸல்லீன், யார் தொழுகின்றார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்றா ஈமான். அந்த இடத்துல சலா உள்ளவங்களுக்கு, இறைவனோடு சம்பந்தப்பட்டு ஈமானோடு தொழுகிற மக்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இல்லாம போறதுதான் வாழ்க்கையிலேயே உச்சகட்ட இலக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்ல, இது இல்லாம போறதுதான். ஏன்னா அது இல்லாம போயிட்டேன்னு வைங்களேன், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்போம், பதறவே மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலை தான் ஈமானிய சட ரீதியாக நம்ம இந்த உலகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. சட பார்வை இருக்கணும், ஈமானின் ஊடாக ஈமானிய சிந்தனையோடு இந்த உலகத்தை நம்ம அணுகணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம ஆரம்பமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, அதாவது மறுமை வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு மட்டுமல்ல ஈமான், இந்த உலகத்திலே நம்ம சரி செய்து கொள்ள, நம்ம யாருமே மனைவி குடும்பங்கள் சொந்தங்கள் உறவுகள் இல்லாத நேரங்களில் கூட, துன்பங்களில் உலகமே கைவிட்டு விடுகின்ற நேரத்தில் கூட, நம்மளுக்கு உச்சகட்டமான பதட்டமான நேரங்களில் கூட உங்கள் மனது அந்த போராட்டத்துக்கு மத்தியிலும் ஒரு நடுநிலையாக இருக்கணும் என்று சொன்னா, அதுக்கு இறைவன் இந்த உலகத்தை படைத்து விட்டு காட்டி அந்த வழிகாட்டல், ஈமானிய வழிகாட்டல் நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அது இருந்தது என்று சொன்னா உங்களோட பார்வையே வேறுதலா இருக்கும். நான் உதாரணமா சும்மா சொல்றேனே, மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த பார்வைக்காக வேண்டி சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பகுதியால் என்ன செஞ்சாரு, ஓடினார். உலக பார்வையில அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதிப்பா பாதிப்பு இல்லையா? தப்பி ஓடக்குள்ள கடல் சைடுக்கு ஓடுறது பாதிப்பு. ஏன்? கடலுக்கு முன்னால் போய் அகப்படணும். ஆனா தரையால ஓடிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்புவாங்களா தப்ப மாட்டாங்களா? தப்பிருப்பாங்க. ஆனா ஃபிரௌன் அழிஞ்சிக்க மாட்டான். தரையால ஓடிக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிருப்பாங்க, யார் அழிஞ்சிருக்க மாட்டான்? ஃபிரௌன் அழிந்திருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், முதலாவது மூசா கடல் பக்கத்தால் அனுப்புறான். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி ஃபிரௌன் அழிஞ்சது எதனால, கடல் பக்கத்தால போனதுனால. ஏன்னா யுத்தம் நடக்கலையாங்க, அவர் தப்பி வருவது மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தரை வழியாக வேகமா ஓட வச்சுட்டு அவன் தப்பி இருப்பான். ஆனா ஃபிரௌன் என்ன செய்ய மாட்டான், அழிஞ்சிருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இறுக்கமான இடத்துலதான் ஃபிரௌனுக்குரிய பாதிப்பு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா வைக்கிறான். ஆனா அது உலக பார்வையில பாத்தீங்க என்று சொன்னா வீழ்ச்சி. எந்த அளவுக்கு வீழ்ச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் இருந்துட்டு நேரத்துல வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகு, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அகப்பட்டு கொண்டோம், நல்லா மாட்டிட்டோம், இறுகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னாங்க என்ன,
கல்லா, அவ்வாறல்ல. இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாலையும் கடல் போன்ற ஒரு தடுப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன்னு நினைங்க. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் கடல் நினைக்க வேணாம். உங்களோட எதிரியை, உங்களுக்கு வாழ்க்கை கூட ஒரு கஷ்டத்தை பிறவனா நினைங்க. முன்னால ஒரு பெரிய தீர்வற்ற நிலைமைகளை கடலா நினைங்க. இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவர் வழிகாட்டுவான். அதனால நீங்க எந்த பிரச்சனைக்குள்ளே போவது உங்களுக்கு முடிவுன்னு நினைக்க வேணாம். அதன் ஊடாகத்தான் இறைவன் என்ன செய்யறான், உங்களுக்கு தீர்வுண்ட வைக்கிறான். அது ஒரு வித்தியாசமான தீர்வாக இருக்கும் என்று இது எப்ப நினைக்க வைக்கும்? ஈமானிய பாரு. இது ஈமானிய பாரு. நான் இது ஏன் சொல்லுகிறேன் சகோதரர்களே, எப்பயும் நாங்க மார்க்க உரைகளையோ மார்க்க விளக்கங்களையோ அணுகிற நேரங்களில், மார்க்கத்தை படிக்க வருகின்ற நேரங்களில் எல்லாம் சரியான செய்திகளை எடுக்க முயற்சிக்கணும். அது ஒன்று. இரண்டாவது, எமது சிந்தனைகள் என்ன இருக்கணும்னு சொன்னால், மார்க்கம் என்பது எங்களோட உலகத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த, உலகத்துல எப்படியும் பாதிப்பு வரும், அது வேற. மார்க்கம் உலகத்துல என்ன செய்யாது, ஒரு நாளும் வெளிப்படையா சில விஷயங்களை இல்லாமலாக்கும், உண்மைதான். ஆனால் அது எமது உலக வாழ்க்கையை பாதிக்கும் என்ற பார்வை இது, அது தவறான பார்வை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.